PGTRB English Unit 9 Language and Linguisticsல Old English Period அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல 8 லாங்குவேஜஸ் இருக்கு. அதை ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து செண்டம் லாங்குவேஜஸ், இன்னொன்னு சேட்டம் லாங்குவேஜஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த செண்டம் லாங்குவேஜஸ்ல என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குன்னா கிரீக், லாட்டின், கெல்டிக், ஜெர்மானிக். இதை வந்து செண்டம் லாங்குவேஜஸ் இல்லைனா இதை வெஸ்டர்ன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சேட்டம் லாங்குவேஜஸ்ல பால்டோஸ்லேவிக், இண்டோ இரானியன், அர்மேனியன், அல்பேனியன். ஸோ இந்த நாளையும் சேட்டம் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதை ஈஸ்டர்ன் குரூப்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது வெஸ்ட் ஜெர்மானிக், இந்த ஜெர்மானிக்ல இருந்து வந்தது தான், வெஸ்டர்ன் குரூப்ல இருந்து வந்தது, செண்டம் லாங்குவேஜஸ்ல இருந்து வந்தது. இது ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நம்ம இதை பதிவு பண்றோம். ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜூட்ஸ் இந்த மாதிரி 3 ட்ரைப்ஸ் வந்து இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதா நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதான் வெஸ்டர்ன் குரூப், வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி, இங்கிலாந்துல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் சைடு வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜை தான் நம்ம வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 3 பீரியட்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட், மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ADல இருந்து 1100 AD வரைக்கும். மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்து 1100 ADல இருந்து 1500 AD வரைக்கும். மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் வந்து 1500 ADல இருந்து இன்னைக்கு பிரசன்ட் டே வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரியில வந்து பாத்தீங்கன்னா 20,000 வேர்ட்ஸ் தான் அன்னைக்கு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஆக்ஸ்போர்ட் ஆகட்டும், கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி ஆகட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 lakhsக்கு மேல இன்னைக்கு வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரியில வெறும் 20,000 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் அண்ட் ஜாக்சன்ஸ் பிராட் நேட்டிவ் வேர்ட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் ஜெர்மன் ஹோம்ஸ். அதாவது அவங்க வரும்போதே அவங்க கிட்ட இருந்து நேட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய நமக்கு கொடுத்தாங்க. அப்படி அந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி வேர்ட்ஸ், ஃபேமிலி வெக்காபுலரி, நம்பர்ஸ் 1 to 10 அதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது தான். அதே மாதிரி நேச்சர் வேர்ட்ஸ், அதாவது டே, நைட், சன், மூன், ஸ்டார்ஸ், விண்ட், தண்டர், எர்த், ஃபயர், வாட்டர், அனிமல் நேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவ், மவுஸ், ஊஃப் இது எல்லாமே வந்து இண்டோ யூரோப்பியன் ஆரிஜின்ல இருந்து வந்தது தான். அவங்க அதாவது ஆங்கிள்ஸ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்த வேர்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ பியூர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் வந்து ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ட்ஸ் ஃப்ரம் த வுட் வேர்ட்ஸ்லாம், இந்த டிம்பர், டோர், வீல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் நமக்கு கொண்டு வந்தது தான். அதே மாதிரி அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்லாம் இண்டோ யூரோப்பியனுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த டில்லிங் ஆஃப் லேண்ட், அந்த லேண்ட் எப்படி ஃப்ளாப் பண்றது, லேண்ட் எப்படி உழுதுறது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. பிரிட்டனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னன்னா கெல்டிக் லாங்குவேஜ். அதாவது பிரிட்டனுடைய ஒரிஜினல் பீப்புள் வந்து பிக்ட்ஸ் பீப்புள்னு சொல்லுவோம். அந்த பிக்ட்ஸ் பீப்புள் யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து கெல்டிக் லாங்குவேஜ் தான். ஆனா ஆங்கிலோ சாக்சன் வந்து என்ன பண்றாங்க, அந்த கெல்டிக் வேர்ட்ஸையும் கொஞ்சம் அப்படியே அப்சார்ப் பண்றாங்க. அவங்ககிட்ட இருந்தா அந்த டூனுங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க. டூன் அப்படின்னா டவுன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் வந்து டாகை வந்து குறிக்குது. இன்னொன்று வந்து ஸ்லோ, அதாவது ஸ்லோப் அப்படிங்கிற மீனிங்காக அந்த ஸ்லோங்கிற வேர்டு அப்படியே எடுத்திருக்கு. கெல்டிக் லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அப்படியே அந்த வேர்டை எடுத்திருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆர் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் இதை வந்து 600 ADல இருந்து 1100 AD வரைக்கும் நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் அவங்களுடைய பவரை வந்து இங்கிலாந்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா 1606ல நோர்மனோட இன்வேஷன்ஸும் இங்கிலீஷ் லைஃபுக்குள்ள வராங்க. ஸோ அப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல அவங்க மேஜர் 4 டயலெக்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஒன்று வந்து நார்த்தம்ரியன். இந்த நார்த்தம்ரியனுங்கிற லாங்குவேஜை வந்து நார்த் இங்கிலாந்து, சவுத் ஈஸ்டர்ன் ஸ்காட்லாண்டில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. மெக்சிகனுங்கிற லாங்குவேஜ் சென்ட்ரல் இங்கிலாந்துல பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. கெண்டிஸ்ங்கிற லாங்குவேஜ் சவுத் ஈஸ்டர்ன் இங்கிலாந்துல பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த வெஸ்ட் சாக்சன், இதுக்கு இன்னொரு பேர் வெசக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து சதர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் இங்கிலாந்துல பயன்படுத்திட்டு இருந்த லாங்குவேஜ். இந்த வெசக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வெஸ்ட் சாக்சனுங்கிறது இங்கிலாந்துல. ஏன் அப்படின்னா இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல லிட்ரேச்சர்ல அதிகமாக பயன்படுத்தினது இந்த ஃபர்ஸ்ட் எபிக் போயம் அது வந்து பார்த்தீங்கன்னா பியாவுஃப், அதுவும் இந்த வெசக்ஸ்ல எழுதப்பட்டது தான். கிங் ஆல்ஃபரட்டோடைய
ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கலும் இந்த வெசக்ஸ்ல எழுதப்பட்டது தான். கேட்மேன்ஸ் ஹிம் அப்படிங்கிற ஒரு போயம் கூட இந்த வெசக்ஸ் லாங்குவேஜ்ல தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1658லேருந்து 1680 வரைக்கும் அந்த ஹிம்ங்கிற போயம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹிம் அப்படின்னா சாங்ஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி முன்ன பார்த்தது போல பியாவுஃப்ங்கிற எப்பிக்கும் வந்து வெசக்ஸ் லாங்குவேஜில் எழுதப்பட்டது தான். ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கலும் வந்து கிங் ஆல்ஃப்ரட் ஸ்டார்ட் பண்ணது, அதுவுமே வெசக்ஸ் லாங்குவேஜில் எழுதுனது தான். இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் தான் வந்து ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலை தான் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்டர் அப்படின்னு நம்ம கிறிஸ்டியானிட்டி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்டர் அப்படின்னா ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவோம். பட் அந்த செலிப்ரேஷனை வந்து ஆக்சுவலாக யார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலை கொண்டாடுற நோக்கமாக ஆங்கிலோ சாக்சன்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அந்த வேர்ட் அப்படியே ஈஸ்டருங்கிற வேர்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2015ல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ கான்ஸ்டன்ட் அந்த கிளஸ்டர் உண்டாயிருக்கு. அந்த இஸ்கு வந்து இஷா மாறி இருக்கு. எஸ்கே வந்து சேஞ்ச் இன்டு எஸ்கேச். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கீல்ஸ் அப்படிங்கிறத எஸ்கே ஐஇஎல்எஸ் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்குன்னா எஸ்ஹெச்ஐஇஎல்டியா மாறி ஷீல்டா மாறி இருக்கு. ஸோ அதை வந்து கிளஸ்டர் சவுண்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வந்து நிறைய அஃபினிட்டி, அதாவது மாடர்ன் ஜெர்மனுடைய அஃபினிட்டி நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள், அந்த வீழ்ச்சி, கான்ஸ்டான்டினோபிளோட வீழ்ச்சி வந்து எந்த இயர்ல நடந்தது அப்படின்னா 1453ல நடந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2007 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ சைலன்ட் சிலபிள்ஸ், அங்கே வந்து சைலன்ட் சிலபிள்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டிஆர்பி 2015 கொஷின்ல கேட்ட ஒன்று. அதே மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து லாட்டின்ல இருந்து ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த ரோமன்ஸ் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஜூலியஸ் சீசர் வந்தாரு, அவர் வரும்போது அதுக்கப்புறம் இவர் டைபீரியஸ் சீசர் இருந்தாங்க. ஸோ ரோமனுடைய ஆதிக்கம் வந்து இங்கிலாந்து இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த வேர்ட்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மில், மைலுங்க, ஃபர்ஸ்ட் மைல் செகண்ட் மைல் நம்ம சொல்றீங்களா, அவங்க மில்லுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வைன் அவங்க வின்னுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக வீனம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. அதே மாதிரி ஏர்ல் லிக்கர், வல்லம் அப்படின்னா வால், அதே வயான்னா ரோடு. அதே மாதிரி ஃபினான்ஸ் மைண்ட், ஃபினான்ஸ் வேர்டு, அதே மேக்கிங் அப் காயினை வந்து ஃபினான்ஸ் மைண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸோட நேமு செஸ்டர், காஸ்டர், இதெல்லாம் மிலிட்ரி வேர்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ண மிலிட்ரியில் பயன்படுத்தின வேர்டு செஸ்டர், காஸ்டர், இது வந்து பிளேஸை குறிக்குது. ஸோ அதனால தான் இங்கிலாண்டில் வந்து வொர்சிஸ்டர், லங்காஸ்டர் அப்படின்னு நேம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொனாஸ்ட்ரியில் கிறிஸ்டியானிட்டி வந்து 6th செஞ்சுரியில் வந்ததா நம்ம வந்து படித்தோம். ஸோ அவங்க கிறிஸ்டியானிட்டி உள்ள வரும்போது அவங்க பயன்படுத்தின வேர்ட்ஸ் மொனாஸ்ட்ரி, அதாவது மினிஸ்டர், மாங்க், மியூனக், பிஷப், எபிஸ்கோபஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து பிஷப்னு வந்தது. அதே மாதிரி ப்ரீஸ்ட், பிரஸ்பிட்டர், அதுல இருந்து வந்தது ப்ரீஸ்ட். அதே மாதிரி மிஸ்ஸாவில இருந்து வந்தது மாஸ். ஸோ இந்த மாதிரி லாட்டின் வேர்ட்ஸ் நிறைய உள்ள ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வந்தது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ சாக்சனுடைய 2 வேர்டு அது வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒன்று வந்து ஈஸ்டர் மேல பார்த்தோம், இன்னொன்று வந்து காஸ்பல். காஸ்பல் அப்படிங்கிறது வந்து காட் ஸ்பெல், அதாவது குட் மெசேஜ், காட்ஸ் மெசேஜ்ங்கிறத நம்ம வந்து காஸ்பெல் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணது தான். அதே மாதிரி ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல வந்து ஃபோர்த்துங்கிற ஒரு வேர்டு ப்ரிஃபிக்ஸமும் நம்ம பயன்படுத்தினாங்க. அந்த ஃபோர்த்னா இமீடியட்னு அர்த்தம். அதனால தான் ஃபோர்த் வித் அப்படின்னு நம்ம வேர்டாகவும் வொக்காபுலரி நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல 2வது இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்காண்டினேவியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் உண்டாயிருக்கு. ஸ்காண்டினேவியன் அப்படின்னா அதுக்கு பல நேம்ஸ் இருக்கு. டேனிஷ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம், வைக்கிங்ஸ்ன்னு சொல்லலாம், நோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேனிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் அதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பீப்புள் ஆஃப் டென்மார்க் அவங்கள தான் வந்து வைக்கிங்ஸ்ன்னு சொல்றோம். அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து டான்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ அவங்க 8th செஞ்சுரியோடைய முடிவில் 8th செஞ்சுரியோடைய முடிவு 9th செஞ்சுரியோடைய தொடக்கம் அப்போ வந்து உள்ள இங்கிலாந்துக்குள்ள வராங்க. ஈஸ்ட் கோஸ்ட் அந்த ஏரியாவில் வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க. அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சவுத் வரைக்கும் போகுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கும் இந்த வைக்கிங்ஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று நடக்குது. அது வந்து எந்த இயர்னா
878 AD நடக்குது. அதை தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் வேர் பெர்மிட்டட். இந்த டான்ஸுங்கிற பீப்புள், அந்த வைக்கிங்ஸை வந்து அவங்க வந்து பெர்மிட் பண்ணுறாங்க உள்ள. எங்கேருந்து? இங்கிலாண்டில் லண்டன் டு ஜெஸ்டர் வரைக்கும் அவங்கள பெர்மிட் பண்ணுறாங்க. அங்கே வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திக்கலாம், ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வைக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வராங்க. அதனுடைய விளைவு என்ன நடக்குதுன்னா, கேன்யூட் அப்படிங்கிற ஒரு கிங்கு, டேனிஷ் கிங்கு வந்து இங்கிலீஷ் த்ரானில் உட்கார்றாரு. அதாவது இங்கிலாந்துக்கு கிங்காக வர்றாரு. ஸோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1070 1035 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிளேசஸோடைய நேம்ஸு, புது வேர்ட்ஸு, புது டேனிஷோடைய வேர்ட்ஸு, அதே மாதிரி கிராமர் அண்ட் சின்டாக்ஸில் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இதை எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்கீட்டோட எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 500 வேர்ட்ஸ், நோர்ஸோடைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்கீட்டோடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் வால்டர் டபிள்யூ ஸ்கீட். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வைக்கிங்ஸ் கொடுத்த சில வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க கொடுத்த சஃபிக்ஸஸ் என்னென்னங்கிறத இங்கே பார்க்குறோம். பி அப்படின்னு ஒரு சஃபிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. பி அப்படின்னா டவுன் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. அதனால தான் இங்கிலாண்டில் வந்து நிறைய டவுனோடைய நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்பி, செல்பி, கிரிம்ஸ்பி அப்படின்னு நமக்கு வேர்ட்ஸ், டவுனோடைய நேம்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி டாஃப்ட்டுங்கிற சஃபிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய மீனிங் வந்து ஹோல்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த ஏரியாவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் லோவஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஏரியா பேர் இருக்குது. அதே மாதிரி ட்வைட் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய மீனிங் வந்து கிளியரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் வந்து ஸ்லைட் வெயிட், எஸ்ட் வெயிட், லிந்த் வெயிட் அப்படின்னு பிளேசஸோடைய நேம்ஸ் அங்கே இருக்குது. இன்னொன்று த்ராப் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய மீனிங் வந்து ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் வந்து கோல் த்ராஃப் அப்படின்னு ஒரு பிளேஸோடைய நேம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டாஃப்ங்கிறது ஜெர்மன் வேர்டு, அது வந்து வில்லேஜை குறிக்கிறது. ஸோ அதை தான் வந்து வைக்கிங்ஸ் வந்து த்ராப் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைக்கிங் கொடுத்த ப்ரொனவுன்ஸ் தான் நமக்கு தே, தெம். தேனா தேர்ட் பர்சன் ப்ளூரல், தே, தெம். தேனா அவர்கள், தெம்னா அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த வேர்டை கொடுத்தது நோர்ஸ் பீப்புள் தான். அதே மாதிரி டெஃபினட் ஆர்டிகல் தி அதை கொடுத்ததும் வந்து இந்த நோர்ஸ் பீப்புள் தான். அதே மாதிரி வேர்ப்ஸ் கெட், டேக்கு, இந்த வேர்ப்ஸை கொடுத்ததும் இந்த நோர்ஸ் பீப்புள் தான். அதே மாதிரி இந்த வேர்டு ஹஸ்பண்ட், இதை கொடுத்ததும் நோர்ஸ் பீப்புள் தான். ஆக்சுவலாக ஹஸ்பண்டுக்கு என்ன மீனிங் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஹவுஸ் டிவெல்லர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஸ்டர், நைஃப், பிக்கு, இந்த வேர்டும் ஆக்சுவலாக நோர்ஸ் கொடுத்த வேர்டு தான். சிஸ்டர், நைஃப், பிக்கு. இந்த கிரேட்டுங்கிற வேர்டு ஆக்சுவலாக ஆங்கிலோ சாக்சன் வேர்டு. பிக்கை கொடுத்தது நோர்ஸு, கிரேட்டுங்கிற வேர்டை கொடுத்தது ஆங்கிலோ சாக்சன். வைக்கிங்ஸ் நமக்கு ஷிப் வேர்டும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஹேவன், ஹார்பரை குறிக்கிறதுக்காக ஹேவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேப்டனை குறிக்கிறதுக்காக ஸ்கிப்பர் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஷிப்புங்கிற வேர்டு, இது எல்லாமே நோர்ஸ் வேர்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீம், ஆக்சுவலாக ட்ரீம்னா அவங்க ஜாய் அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வேர்டை காயின் பண்ணதுமே ஆக்சுவலாக நோர்ஸ் பீப்புள் தான். அதே மாதிரி ஆங்கிலோ சாக்சன் வந்து தே லிவ்ட் இன் அ சிம்பிள் லைஃப். அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான லைஃப்பை வந்து அவங்க லீவ் பண்ணல, ரொம்ப நார்மலாக சிம்பிளாக தான் அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் தே ஃபாட் வித் நோர்ஸ். ஆங்கிலோ சாக்சனுக்கும் நோர்ஸுக்கும் வந்து இடையில அவங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்து நடந்திருக்கு. த சாக்சன்ஸ் கேவ் த வெப்பன்ஸ் நேம். சாக்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் நேம் நம்ம கொடுத்துருக்காங்க. பவ், ஆரோ, ஷீல்டு, இதெல்லாம் வந்து சாக்சன்ஸோடைய நேம்ஸ் தான். அதே மாதிரி கிங் ஆல்ஃப்ரெட், அவர் அந்த கிரானிக்கலை எழுதிட்டு இருந்தார் இல்லைங்களா, வெசக்ஸ் லாங்குவேஜில். என்ன கிரானிக்கல்? இந்த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் எழுதினவர் கிங் ஆல்ஃப்ரெட் தான். அவருமே ஆக்சுவலாக நிறைய டபுள் வேர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஃபேர் அண்ட் ஃபவுல், கித் அண்ட் கின், மித் அண்ட் மைன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டபுள் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவர் இன்வென்ட் பண்ணது தான். அதே மாதிரி இதில் இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பீடு, இல்லை மணி, ப்ரேயரில் வந்து மணி அடிக்கிறது. ஸோ அதை தான் பீடுன்னு சொல்லுவோம். அந்த பீடுங்கிறது எதோட கனெக்ட் ஆகுதுன்னா ரோசரி பீட்ஸோட கனெக்ட் ஆகுது. இந்த ரோமன் கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பீப்புள் அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அந்த ரோசரி, அந்த பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீடு, இந்த ரோசரி பீடு, இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரேயரை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிரைடலுங்கிற வேர்டு, காடு, ஆக்சுவலாக கிடிங்கிற வேர்ட்லேருந்து காடு.
அதே இந்த ட்ரில் இதெல்லாமே நோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சது தான். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரில்லுங்கிற வேர்டு நோர்ஸ்ல ட்ரில்லா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதை தான் ஷேக்ஸ்பியரும் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரில்லை வந்து வித் த சென்ஸ் ஆஃப் ட்ரில் அப்படின்னு பயன்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி அன்கெம்ட்னா அன்காம்டு, தலையை சீவாம கிளீனா இல்லாம வச்சிருக்காரு, அதுக்கு பேர் தான் அன்கெம்ட் இது. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து அன்கிளீன் மாறி இருக்கு, அதாவது அன்காம்டு வந்து அன்கிளீன் அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரி ஷ்ரைடு இது வந்து ஷேர்ல இருந்து கிடைச்சதுதான் ஷாயர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை தான் பார்க்க போறோம். அதனுடைய கிராமர், ஆங்கிலோ சாக்சன் ஹேட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் கிராமர். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல கிராமர் வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நவுனே வந்து 4 கேசஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒன்று நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், ஜெனிட்டிவ், டேட்டிவ். நாமினேட்டிவ்ங்கிறது சப்ஜெக்ட் ஃபார்மு, அக்யூசேட்டிவ்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபார்ம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மு, ஜெனிட்டிவ்ங்கிறது பொசசிவ் ஃபார்மு, டேட்டிவ்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஸோ இதை தான் வந்து அவங்க சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் எப்படி பயன்படுத்துனாங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன வேர்டு அப்படின்னா ஸ்டோன். நம்ம மாடர்ன் இங்கிலீஷில் பயன்படுத்துகிற ஸ்டோனை தான் அவங்க சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனல் சிஸ்டம்னு சொல்கிறோம். நிறைய இன்ஃப்ளெக்ஷனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல 2 டென்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க, ஒன்று ப்ரெசன்ட், இன்னொன்று பாஸ்ட். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் ஆர் ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல ஸ்ட்ராங் அண்ட் வீக் அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஜெண்டர் சிஸ்டமே 3 ஜெண்டர் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்குலைன் ஜெண்டர் சிஸ்டம், ஃபெமினைன் ஜெண்டர் சிஸ்டம், நியூட்ரல் ஜெண்டர் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேர்ளை கூட நியூட்டர் ஜெண்டரை கொண்டு வந்திருக்காங்க. விமனை ஃபெமினைன் ஜெண்டரை கொண்டு வந்துட்டு கேர்ளை வந்து எதில் சொல்கிறாங்க, நியூட்டர் ஜெண்டரில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சன்னை வந்து மாஸ்குலைன் ஜெண்டருக்கு சொல்லியிருக்காங்க, மூனை வந்து ஃபெமினைன் ஜெண்டருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராமர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னாவே சஃபிக்ஸஸ் ஆட் பண்ணுறது. எஸ் இல்லை இஎஸ் டு த ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணும்போது எஸ் இஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாய் அப்படின்னா பாய்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனுடைய தாக்கம் அப்படின்னா ஃப்ரெஞ்சோடைய தாக்கம் தான் இதில் நடந்திருக்கு. அதனால தான் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இந்த ஹை இன்ஃப்ளெக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து வவ்வல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. வேர்டில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்டு சிலபல், அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபலுக்கு வவ்வல் சேஞ்ச் நடந்திருக்கு. அதை தான் வந்து கிராடேஷன் அண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவே கிரிம்ஸோடைய லா, வெர்னர்ஸோடைய லாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிராடேஷன் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் வவ்வல் சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இதை எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்டு ஆர் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபல். ஸோ இதை தான் வந்து அப்லாட் அப்படிங்கிறாங்க. இந்த டேர்ம் ஆக்சுவலாக காயின் பண்ணவர் ஜாக்கப் கிரிம், அவர் வந்து ஜெர்மன் ஸ்காலரு. அதே மாதிரி இண்டோ யூரோப்பியன் வேர்டில் அந்த ரூட் வேர்டை வச்சு தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து பேடர், அதுதான் ஃபாதர். பேடர் தான் வந்து என்னவா மாறி இருக்கு, ஃபாதர் அப்படின்னு மாறி இருக்கு. ரன், ரேன். ஸோ அதுதான் வவ்வல் சவுண்ட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரன்னுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, ரேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வேர்ட்ஸில் வவ்வல் சவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அதை தான் வந்து நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கு மீனிங் சேஞ்ச் இன் த வவ்வல் ஐ அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குங்கிற வேர்ப் எடுத்தோம்னா எஸ்ஐஎன்ஜி சிங்கு, அதனுடைய பாஸ்ட் டென்ஸு சாங்கு எஸ்ஏஎன்ஜி, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சங்கு எஸ்யூஎன்ஜி. அந்த சிங்கில் இருக்கக்கூடிய ஐ சாங்கில் ஆவா மாறுது, சங்கில் ஆவா மாறுது. ஸோ இதுதான் வந்து மியூட்டேஷன். இதுக்கு மீனிங் வந்து சேஞ்ச் இன் த வவல் ஐ அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஐ மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஜே மியூட்டேஷனும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜே மியூட்டேஷன், அந்த ஜேன்னா யா சவுண்ட், அதனால தான் யார்டு எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து மைசிஸ் மைசா மாறுது, டூத்திஸ் தீத்தா மாறுது. ஸோ இந்த ஐ மியூட்டேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜே மியூட்டேஷன் இதெல்லாம் 450 ஏடியிலேருந்து 550 ஏடி வரைக்கும் ஜெர்மானிக் லாங்குவேஜஸ்ல நடந்திருக்குங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 700 ஏடி. அதுக்கப்புறம் யூ மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா யூ மியூட்டேஷன்ல அந்த வவ்வல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஐஏ இது டிப்தாங்ல பேக் வவ்வலோட வரும்போது யூஓஏ இது பேக் வவ்வலோட டிப்தாங்ல வரும்போது அதனுடைய சவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் யூ மியூட்டேஷன். இந்த யூ மியூட்டேஷனை பேக் உம்லாட்னு சொல்லுவாங்க, கெட்டரல் உம்லாட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா யூ உம்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் செக்ஷன் வேர்டு இந்த அல்யூ, அல்யூனா லிக்கர்னு அர்த்தம். அந்த யூ வந்து என்னவா மாறுது, ஈயா மாறுது, ஏல். அதே மாதிரி இஎஃப்யூஆர் அப்படின்னா வைல்டு போர்னு அர்த்தம். இஎஃப்யூஆர் அந்த இ வந்து இஓவா மாறுது. அதே மாதிரி அந்த அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹெச்இஆர்யூடி, ஹெச்இஆர்யூடி அந்த இ வந்து இஓவா மாறுது, ஹெச்இஓஆர்ஓடி அப்படின்னா ஹார்ட்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வேர்டு சிடபிள்யூஐசியூ, சிடபிள்யூஐசியூ அந்த ஐ தான் வந்து இஓவா மாறுது, சிடபிள்யூஇஓசியூ. ஸோ அப்படின்னா லிவிங்னு அர்த்தம். ஸோ இப்படியே இந்த யூ மியூட்டேஷன் நடந்திருக்கு. அப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இந்த கிராடேஷன் மியூட்டேஷன்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்க கிரிம்ஸ் லா, வெர்னர்ஸ் லா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய தாக்கம் ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்திருக்குங்கிறது தான் அவங்களுடைய டிஸ்கவரிஸ். இதெல்லாம் இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல 5 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று மியூட்டட் ப்ளூரல்ஸ், ப்ளூரல்ஸ் வந்து மியூட்டடாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் டிரைவ்டு அட்ஜெக்டிவ்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸே வந்து அட்ஜெக்டிவ்ஸாக டிரைவ் ஆகிருக்கு. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் மியூட்டட் காக்னட் நவுன்ஸ், அதாவது வேர்ப்ஸே வந்து எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்குன்னா காக்னட் நவுன்ஸ்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. அதை தான் வந்து போக் புக்குன்னு சொல்கிறாங்க, சீக் அண்ட் சீக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபோர்டு ஃபூடு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. verbs derived from adjectives by mutation, verbsே வந்து adjectivesல இருந்து derive ஆயிருக்கு. அது என்ன காரணம்னா mutation ஆயிருக்கு. அப்படி மியூட்டேஷன்னா அந்த vowel change, sound change. ஸோ அதான் ஃபுல் ஜான், அந்த ஃபுல் அந்த யூ வந்து யூங்கிற vowel ஐயா மாறி இருக்கு, வேர்பில் ஃபில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெரோடியில் வந்து அந்த ஐ வந்து ஷெப்பர்டு ஈயா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டட் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் அட்ஜெக்டிவ்ஸ் பயன்படுத்தும் போது அந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்ல மியூட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட் இது நம்ம பயன்படுத்துது. கிளவருங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, கிளவரர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ், கிளவரஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். ஆனால் இங்கே அவங்க ஸ்பெல்லிங் அந்த எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளவரர் நம்ம இஆர்னு பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ மாடர்ன் இங்கிலீஷில். அதில் ஓல்டு இங்கிலீஷில் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐஆர்ஏ கிளவரிரா அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கிளவரஸ்ட் நம்ம இஎஸ்டி இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் பயன்படுத்திட்டு இருக்கோம், அது அவங்க ஐஎஸ்டின்னு பயன்படுத்தியிருக்காங்க, கிளவரிஸ்ட் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஸ்ட்ராங் அண்ட் வீக் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆங்கிலோ சாக்சன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா ஆர்டிக்கல் இல்லாமல் வந்தால் ஸ்ட்ராங் அட்ஜெக்டிவ்ஸ்னும், ஆர்டிக்கலோட பயன்படுத்துறது வீக் அட்ஜெக்டிவ்ஸ்னும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓல்டு இங்கிலீஷில் அவங்க பயன்படுத்தினது. ஸோ இந்த வீடியோவில் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் 600 ADலேருந்து 1100 AD வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.